ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சனி புதிய முயற்சிகள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7 இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அங்கங்கே அலையிறது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் இல்லை பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 8ஆம் அதிபதி குரு வந்து 2 இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும். ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 9 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இல்லை அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரலாம். தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா சனியுடைய சாரத்தில் இப்போ குருவுடைய சாரம் சனி இப்போ போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவே நிறைய வாக்குவாதங்கள் நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து மௌனமாக பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தாங்க.